டக்கஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செல்ஃப் மோட்ரு. ட்ராய்டில் செல்ஃப் மோட்ருனால பிரச்சனை அனுபவிக்காத எந்த டிரைவர் ஓனரும் இருக்க முடியாது. இதில் என்ன புஷ்ஷு போயிருக்கா, இல்லை வேறு என்ன கம்ப்ளைண்ட் என்ன அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கப்பு போல்ட்டு கழட்டிக்கலாம். ஏன்னா டக்குன்னு லூஸ் பண்ணிட்டு நினைக்காதீங்க, முதல் லைட்டாக லூஸ் பண்ணி வச்சிருந்தேன். இந்த கிட்டு கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஆன்லைனில் ஒரு 400 தான் கிடைக்குது. ஏகப்பட்ட குட்டி குட்டி டூல்ஸ் செல்ஃப் மோட்ரு வேலை செய்கிற அளவுக்கு கிடைக்கும். இந்த செல்ஃப் மோட்டரோட பின்னாடி அந்த புஷ்ஷு, அந்த கிரீஸ் பேக்கிங் எல்லாம் சேஃப்டி பண்ணுறது சேஃப்டி கார்டு. இதுதான் கிரீஸ் நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இந்த மாதிரி ஒரு யூ மாதிரி ஒரு லாக் ஒன்று இருக்கும். இதை நீங்கள் இப்படி எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பேக் டோர் கப்பு. லைட்டாக தண்ணி இறங்கிருக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சொலினாய்டு சுவிட்ச் அப்படிம்பாங்க. இருந்தாலும் இந்த WD ஸ்ப்ரே பண்ணி கலட்டுறது பெஸ்ட்டு. இல்லைன்னா வச்சுங்களேன், அந்த சுவிட்சில் வர நம்ம த்ரெட்டு இதெல்லாம் போயிடும். அது போச்சுன்னா அது 1300 1400 கிட்ட வந்துடும், மைக்ரோ மோட்டர்ன்றதுனால. தண்ணி இறங்கி இதுதான் ஃபீல்டு காயில் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இதில் வரக்கூடிய புஷ்ஷு. கட்சி இதுக்கு பேர் தான் ஆர்மச்சூரில் அப்படிம்பாங்க. இதில் இருக்கிறது பென்டெக்ஸு. இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இதில் ஒரு லாக் ஒன்று இருக்கும். அது கரெக்டான அப்படின்னா இந்த லாக்கை வந்து நம்ம கலட்டினா தான் ஸ்பானர் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த லாக் தனியாக இந்த மாதிரி இப்படி போயிடுது. இதில் ஒரு லாக் இருக்கும். லாக் செட்டை தனியாக எடுத்துடலாம். எடுத்துட்டு இதுதான் வந்து ஆர்மச்சூர். இதில் புஷ்ஷு இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கா இல்லை டைட்டாக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா புஷ்ஷு போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த சென்டரில் இருக்க புஷ்ஷு ஃப்ரீயாக இருக்கா டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதுவே புஷ்ஷு ஷாக் தான். இது வந்து மாற்றணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இருக்க கப்பு இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போது இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க புஷ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஓகே, இதில் புஷ்ஷு எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு புஷ்ஷு தான் வந்து
இந்த புஷ்ஷு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட் தேய்மானத்துக்கு தகுந்த மாதிரி 1x 2x அந்த மாதிரின்ற நம்பரில் வரும். நீங்கள் பாருங்க, இது இப்போ வந்து 1x. கொஞ்சம் ஜாஸ்தி தேய்மானம் ஆயிருக்குது அப்படின்னா இந்த அவுட்ரு இதே தான் இருக்கும், இந்த இன்னர் மட்டும் கொஞ்சம் பெருசாக வரும். அதான் 1x 2x ஸ்டாண்டர்டு இந்த மாதிரி இந்த புஷ் நமக்கு வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த புஷ் எப்படி மாத்திரம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் கரெக்டான கைடான பாக்ஸை எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இது உள்ளே போகிறது இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த புஷ்ஷை வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். நம்ம இப்படி திருவி திருவி தான் இதில் வந்து சீட்டிங் பார்த்துக்கணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புஷ்ஷு உள்ளுக்கு ஓடி ஓடி இந்த எட்ஜு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் நம்ம புது புஷ்ஷு போடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்டடி பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா சேர்க்கலாமா, சுத்தமாக சேர்க்கலாமா. ஒரு எம்எஸ் ஷீட் எடுத்துக்கலாம். எம்எஸ் ஷீட் எடுத்து இந்த பாருங்கள், புஷ்ஷு ஓடி ஓடி எல்லாம் தேய்மானம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது இப்படி ரஸ்ட்டை க்ளீன் பண்ணி விட்டுட்டு இந்த இதை வந்து நம்ம தனித்தனியாக க்ளீன் பண்ணி விட்றணும். இது வந்து க்ளீன் பண்ணால் மட்டும் பத்தாது. இது வந்து கிளாம் மீட்ரு. இதில் கண்டினியூட்டி பார்க்குறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும். இதை வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இதில் வச்சா எதுவுமே இதில் வந்து ஷார்ட் ஆகவே கூடாது. இங்கே இது வந்து பாடி ஷார்ட் வரவே கூடாது. இதில் எங்கே நம்ம தொட்டாலும் இந்த காப்பர் லைனில் இது வந்து பாடி ஷார்ட்டே வரக்கூடாது. இந்த மாதிரி இந்த காப்பர் லைன் இதில் எங்கே நீங்கள் தொட்டாலும் எல்லாம் கண்டினியூட்டி இருக்கும். இது ரெண்டும் இது ஒரே கண்டினியூட்டியில் இருக்கும். இதுவும் உங்களுக்கு ஷார்ட் ஆகக்கூடாது. ஷார்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ரோட்டி போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது வந்து நல்லா தான் இருக்குது இப்போதைக்கு. இதையும் நம்ம ஒரு செக் பண்ணிக்கணும். ரைட், இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். கட்சி லைட்டாக கிரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லாக் போடணும் இல்லைங்களா, அப்படி முதல்ல இந்த ஸ்டெப் இருக்கிறத வந்து இந்த சைடில் ஃப்ரண்டில் வச்சுக்கணும்.
இந்த காடியில் வந்து இந்த லாக் இப்படி உட்காந்துருக்கீங்களா, அடுத்து அவ்வளோதான். இப்படி லாக் ஈஸியாக போட்டோமா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபீல்டு காயிலில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 4 ப்ரெஸ் இருக்கும் கண்டினியூட்டிக்கு. இந்த 4 ப்ரெஸ்ஸை வந்து மாட்டுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு 4 கம்பி வச்சுக்கலாம். ப்ரெஸ்ஸை உள்ளதை தள்ளி விட்டு நாளையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரெஸ்ஸு போய் இப்படி அழகாக இப்படி உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் இந்த ரப்பர்களை வந்து ஃபீல்டு காயில் கவர் வச்சு கரெக்டாக இது பண்ணி கொண்டு வரேன். இது இதோட நட்டு. ஸோ இந்த சொலினாய்டு சுவிட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சைடு இந்த பக்கம் பவர் கொடுக்கும், இந்த பக்கம் நமக்கு வெளியில் வரும். இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து ஒரு பாயிண்ட் செட் ஒன்று இருக்கும் இதுக்கு இடையில. அதை ரெடி பண்ணுறதுக்கு தான் இதில் இருக்க இந்த மேக்னெட்டிக் காயில் ஒர்க் பண்ணும்போது நம்ம கொடுக்குற அந்த மெயின் கரண்ட்டு இதில் நமக்கு வெளியில் வரும். இப்போ கிரீஸு இந்த கப்பு நட்டை போட்டு டைப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த கப்பு நட்டு 2 பக்கமும் போட்டு டைட் பண்ணிட்டு கிளியரன்ஸுக்கு ஒரு வாசர் இருந்தது, ஒரு வாசரு. அதுக்கப்புறம் இந்த லாக். அவ்வளோதான் ஃபிட்டிங்ஸ். வேலை முடிஞ்சுது. வண்டியில் மாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து நம்ம செல்ஃப் மோட்டர் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. பேட்டரி கொஞ்சம் டவுனாக இருந்ததுனால பேட்டரி சார்ஜ் போட்டோம். 12 வோல்ட் இருக்கான்னு பார்த்துக்கிட்டோம். 12 வோல்ட் இருக்குது. வண்டி ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்த்துடலாம். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சுது. இந்த செல்ஃப் மோட்டரை பற்றி நம்ம எதுக்கு இது சொல்கிறோம் அப்படின்னா, செல்ஃப் மோட்டர் வேலையை அவங்க வந்து அந்த வண்டிக்காரங்களே செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஒர்க் ஷாப்லேயே கொடுத்து எலக்ட்ரிஷியன் வேலை செஞ்சாலும் என்ன நடக்குது அப்படிங்கிறதாவது நமக்கு குறைஞ்சபட்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடியோ. நன்றி.